வாழ்க்கையில் நிறைய சவால்கள், திருமண வாழ்க்கையில் சவால்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான சவால் என்னன்னா சுயநலம் இல்லாமல் வாழ்றது. ஒருவருக்கொருவர் சுயநலம் இல்லாமல் சேவை செய்வது. இது முடியலன்னா திருமண வாழ்க்கையை வெற்றி அடைய முடியாது. சுயநலம் இல்லாமல் ஒருவரோடொருவர் உறவு கொள்வது, செயலாற்றுவது, காரியங்களை செய்வது குடும்பத்தில், அதுதான் பெரிய சேலஞ்ச். பாருங்க, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறுங்கள்? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தது போல அன்பு கூறுங்கள் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டையும் செய்யணும்னா சுயநலம் இருந்தால் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு எப்படி கீழ்ப்பட முடியும்? நான் தான் முக்கியம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நினைச்சது தான் நடக்கணும், இந்த ஆள் என்ன சொல்லி நான் என்ன செய்யறது, இவர் என்ன பெரிய இதா அப்படின்னு நினைச்சா, புருஷன்றதுனால இவனுக்கு நான் சொல்றது கேட்கணுமா? நானே அதெல்லாம் கிடையாது. கடவுள் குடும்பத்தில் தலையா அவனை வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு வேதத்தில். அடுத்த வசனமே சொல்லுது, புருஷனை தலையாக்கி இருக்கிறாரு. அப்ப கேப்டன் மாதிரி ஒரு டீம்ல கேப்டன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, நான் நினைச்சபடி செய்வேன் அப்படின்னா கஷ்டம், சப்மிட் பண்றது கஷ்டம். அதே மாதிரி புருஷர்கள் மனைவிகளில் கிறிஸ்து அன்பு கூர்ந்து சபையில் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில் மறிக்கிறதுக்கு, அப்படி அன்பு கூறுறதும் கஷ்டம். அதுக்கும் சுயநலம் போகணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நிறைவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் புருஷன். எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா, அவங்களுக்கு நிறையா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கட்டும், நான் வேணா பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி நினைக்கிறான் பாருங்க. அதுதான் அதுக்கு இந்த ரெண்டுத்தையுமே, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் சரி, புருஷன் மனைவியை கிறிஸ்து அன்பு கூறுறது போல அன்பு கூறுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சுயநலம் இருந்தால் பண்ண முடியாது. சுயநலத்தை அபேண்டன் பண்ணலனா, விட்டு விடவில்லை என்றால், தூக்கி எறியவில்லை என்றால், சுயநலத்தை வாழ்க்கையிலிருந்து அகற்றவில்லை என்றால் மனைவியும் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது, புருஷனும் மனைவி அன்பு கூற முடியாது.